அன்பார்ந்த நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அகமது சாஹிப். கஸ்டோடியல் டெத் என்று சொல்லக்கூடிய லாக்அப் மரணங்கள் குறித்த காணொளி இது. சமீபத்தில் நடந்த அந்த அஜித்குமார் லாக்அப் மரணத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலையமும் உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த அஜித்குமார்ங்கிற அந்த இளைஞருடைய படுகொலைக்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும் ஒரு இன்டிமேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் ஆன் ப்ரொசீஜர்னு சொல்லக்கூடிய காவல்துறையுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் பேணப்படுகிறதாங்கிற அறிக்கையை தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கிறது. நல்ல ஒரு முன்னேற்றம் தான். ஆனாலும் இது போன்ற அஜித்குமார் போன்ற அப்பாவிகள் தொடர்ச்சியாக பலியிடப்படுகிறார்களே ஏன்? இதற்கு நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் என்ன சொல்கிறது என்பதை பற்றிய ஒரு சுருக்கமான தரவை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் இந்த காவல் மரணம் தொடர்பாக ஏராளமான செய்திகள் உங்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டிலுடைய எந்த பத்திரிகை எந்த ஊடகத்தை திறந்தாலும் அஜித்குமார் மரணத்துக்கு நீதி வேண்டும் என்கிற குரல் ஒலிக்கிறது. நீதிக்கான குரல் இனி ஒருபோதும் இது போன்ற அஜித்குமார் போன்ற அப்பாவிகள் காவல்துறையினால் படுகொலை செய்யப்பட மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை விதைக்கிறது. தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது இந்த அஜித்குமார் அந்த படுகொலையில் கஸ்டோடியல் டெத்தில் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாவட்ட எஸ்பி, சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். காத்திருப்பு பட்டியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார். 5 காவலாளிகள் மீது கொலை வழக்கு பதியப்பட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களே நேரடியாக இதில் சிறப்பு கவனம் செலுத்தியிருக்கிறார் என்பது ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்கிறது. இப்போ இந்த பகுதியில் சட்டம் என்ன சொல்லுது? இப்படி ஒரு காவல்துறை விசாரணை என்று ஒரு லேமனை, ஒரு இந்தியன் சிட்டிசனை அழைத்து கொண்டு போய் இப்படி டார்ச்சர் பண்ணலாம்னா நிச்சயமாக முடியாது. அப்படி பண்ணுறாக இருக்குமே ஆனால் அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிரானது, முரணானது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை தருது. ஆர்டிகிள் 21 21வது அந்த அதிகாரம் என்ன சொல்லுது? கேரண்டீஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வாழ்வதற்கான உரிமையும் அவங்களுக்கு சுதந்திரத்துக்கான உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்கம்போசிங் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் டார்ச்சர், இன்ஹியூமன் ஆர் டிகிரேடிங் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆர்பிட்ரரி டிடென்ஷன். உங்களை கடத்திக்கிட்டு போக முடியாது, உங்களை மிருகத்தனமாக என்ன செய்கிற, உங்களை அடித்து துன்புறுத்த முடியாது, உங்களை டார்ச்சர் பண்ண முடியாது என்கிற கேரண்டியை அடிப்படை உரிமையாக நம்முடைய இந்திய அரசியல் சட்டம் நமக்கு சொல்கிறது. அதுபோல் ஆர்டிகிள் 20 20 என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும், இந்திய குடிமகனாகிய ஒவ்வொரு ஆளுக்கும், நமக்கும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் செல்ஃப் இன்கிரிமினேஷன் இருக்குது. அதாவது ஒரு மனிதனை, ஒரு இந்திய குடிமகனை யாரும் கம்பல் பண்ணி என்ன செய்ய முடியாது, அவருக்கு எதிரான துன்புறுத்தலில் ஈடுபட முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறது. நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களும் இதை உறுதிப்படுத்துது. உதாரணமாக சிஆர்பிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 176 அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு மேஜிஸ்ட்ரேட், ஒரு நீதி அரசர், அவர் என்ன செய்ய வேண்டும், இது போன்ற போலீஸ் கஸ்டடியில் ஒரு அக்ரீவ்டு பர்சன் அல்லது துன்புறுத்தப்பட்டாலோ அல்லது உயிர் நீத்தாலோ அவர் இறந்துட்டாலோ சம்பந்தப்பட்ட அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்யணும்னா, நேரடியாக சென்று அவர் என்ன செய்யலாம், என்கொயரி பண்ணலாம், இது குறித்த தகவல்களை கேட்டு பெறலாம், அது குறித்த விசாரணையை சூமோட்டாவை அவர் மேற்கொள்ளலாம். அது செக்ஷன் 176 அதோடைய மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு பவர் கொடுக்கிறது அவருக்கு. அதே போல் செக்ஷன் 54 சிஆர்பிசி என்ன சொல்கிறதுனா, மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது ஒரு டாக்டரையோ இது குறித்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நாலேஜ் உள்ள மெடிக்கல் ப்ராக்டிஷனரையோ என்ன செய்யலாம், அந்த மேஜிஸ்ட்ரேட், அந்த ஜட்ஜு, அந்த நீதிபதி டைரக்டாக என்ன செய்யலாம், அந்த சம்பந்தப்பட்ட அந்த டிசீஸ்டு பர்சன் சொல்லக்கூடிய அந்த காவல்துறை டார்ச்சரால் மரணமான லாக்அப் டெத்துடைய பர்சனை அவர் பாடியை, உடலை பரிசோதனை செய்யக்கூடிய அந்த அதிகாரம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுபோல் செக்ஷன் 46 என்ன இருக்குதுன்னு சொன்னால், போலீஸ் யாரையுமே என்ன செய்ய முடியாது, கொலை செய்ய முடியாது. அன்லஸ் கில் எனி ஒன் அன்லஸ் இன் செல்ஃப் டிஃபென்ஸ்
ஆர் டு ப்ரிவென்ட் த எஸ்கேப் ஆஃப் எ பர்சன் அக்யூஸ்ட் ஆஃப் அஃபென்ஸ் பனிஷபிள் வித் டெத் ஆர், அதாவது போலீஸ்காரங்க யாரையும் தாக்க முடியாது, அவர்களை தாக்கினால் ஒழிய. அப்படி தாக்கக்கூடிய கைதி எப்படிப்பட்ட கைதியாக இருக்கணும்னா தூக்கு தண்டனை கைதியாக இருக்கணும், அல்லது அவர் வந்து லைஃப், அதாவது அவருடைய வாழ்நாள் சிறை குற்றிய கைதியாக இருக்கணும். வாழ்நாள் சிறைங்கிற தண்டனை பெற்ற கைதியாக இருக்கணும், ஆயுள் தண்டனை கைதியாக இருக்க வேண்டும், அல்லது தூக்கு தண்டனை கைதியாக இருக்க வேண்டும். இவர்களை கொண்டு போகும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடக்குதுன்னா அப்போ தான் என்கவுண்டரே பண்ணுவாங்க. அதுக்கு மட்டும்தான் அவர்கள் ஆயுதத்தை எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற எந்த நேரமே ஆயுதம் எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாது. இது போலீஸுக்குரிய லா. அது செக்ஷன் 49 சிஆர்பிசி என்ன சொல்லுதுன்னா, எக்ஸசிவ் ரெஸ்ட்ரெண்ட், அவனை துன்புறுத்தக்கூடிய, சட்டை பிடிச்சிருந்து கையை மடித்து உடைச்சி அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, ஒருத்தனை போய் அரெஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் அரெஸ்ட் வாரண்டே இருந்தாலும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவருக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடிய, கைது செய்யக்கூடிய வாரண்ட் இருந்தாலும் கூட துன்புறுத்தி அவரை என்ன செய்ய முடியாது, நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுலாம் சட்டம் தெளிவாக இருக்கிறது. ஐபிசி இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 330 331 அது என்ன சொல்லுதுன்னா, எந்த விதமான ஹர்ட் பண்ண முடியாது. ஒரு காவல்துறை போய் என்ன செய்ய முடியாதுன்னா, ஒரு கஸ்டடியல் டார்ச்சர் பண்ணியோ அல்லது சம்பந்தப்பட்ட ஒரு விசாரணை கைதியை குற்றவாளியாக இருக்கலாம் என்று சந்தேகப்படக்கூடியவரை வந்து எந்த டார்ச்சரும் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது என்பதை இந்தியன் பீனல் கோட் சட்டமாக வைத்திருக்கிறது. அதுபோல் செக்ஷன் 25 26 பொறுத்தவரையில் போலீஸ் கஸ்டடியில் வந்து ஏதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ அல்லது வந்து டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா அது கன்ஃபெஷன் ரிப்போர்ட்டாக பதிவு செய்யலாம். எவிடன்ஸ், கோர்ட் எவிடன்ஸில் வந்து அது நிற்கும். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் இயங்கக்கூடிய நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் NHRC இருக்குது, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இது போன்ற அவங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது போன்ற நிறுவனங்கள் வந்து இது போன்ற சிட்டிசன், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் காவல்துறையால் ஏற்படக்கூடிய அந்த நெருக்கடிகள், காவல்துறையால் ஏற்படக்கூடிய அந்த அசம்பாவிதங்கள், அந்த டார்ச்சர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கு, அந்த காவல்துறைக்கு எதிரான குற்றங்களை பதிவு செய்வதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ப்ரொவிஷன்ஸும் இந்திய நாட்டில் இருக்குது என்பதை கூடுதல் தகவலாக நாம் இங்கே பதிவு செய்கிறோம். அதுபோல் கஸ்டடியல் டெத், கடந்த 2 வருஷமாக இந்திய நாட்டில் நடந்த, ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடந்த இது போன்ற காவல்துறை டார்ச்சரால், காவல்துறையினுடைய அந்த காட்டு தர்பாரால் உயிரிழந்தவர்களுடைய பட்டியல் தான் இருக்குது, மாநில வாரியாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து காவல்துறை சரியில்லை, பயங்கரமாக கொடூரம் செய்துவிட்டார்கள் என்று பாஜகவினர் வந்து இதை அரசியலாக்க முனைகிறார்கள். அஜித்குமாருடைய மரணத்தை தொடர்ந்து இது வந்து ரொம்ப தூக்கலாக சொல்கிறாங்க. அஜித்குமார் மரணத்திற்கு நீதி வேண்டும், அதை யாரும் வந்து குறைச்சி மதிப்பில்லை. அனைத்து சர்வ கட்சியுடைய தலைவர்களும் வந்து அதை கண்டித்திருக்கிறார்கள். தமிழக முதல்வரே அதை கண்டித்து என்ன செஞ்சிருக்கிறாரு, அதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார்கள். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், பாஜகவினர் வந்து இதை வந்து ஒரு பேசுபொருளாக ஆக்குறாங்களே. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் எப்படி இருக்குது? ஸ்டேட் வைஸ் ரிப்போர்ட்டட் நம்பர்ஸ் ஆஃப் கஸ்டோடியல் டெத் ஃபார் த பீரியட் ஆஃப் 2020-21, 2021-22, 20-21லையும் 21-22லையும் உள்ள டேட்டா. இது வந்து ஆர்டி மூலமாக எடுத்த டேட்டா, மத்திய ஒன்றிய அரசு வெளியிட்ட அந்த தரவுகள். உதாரணமாக குஜராத், பிரதமர் மோடி அவர்களுடைய மாநிலம், 2020-21ல் 99 பேர் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரியான காவல்துறையுடைய கஸ்டடியில் வந்து இறந்துருக்கிறாங்க. 2021-22 பீரியடில் 126 பேர் என்ன செஞ்சுருக்காங்க, இறந்துருக்காங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டை நீங்கள் பார்க்கும்போது 2021ல் 63 பேர் இறந்துருக்கிறாங்க, 21-22ல் 109 பேர் இறந்துருக்காங்க. குஜராத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. இது கம்மின்னு சொல்லி நம்ம பெருமிதமாக சொல்ல, 0 இருக்க வேண்டும். தமிழ்நாட்டு காவல்துறை ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரான காவல்துறை. இது போன்ற ஒரு இன்சிடென்ட் நடக்கக்கூடாது என்பதை நோக்கி தான் நம்ம இலக்கு வைக்க வேண்டும். ஆனாலும் இது பாஜக வந்து இதை என்ன செய்யுது, வேறு மாதிரி அரசியல் பண்ணுறாங்களே, அதற்காக ஒரு தரவை சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் 2020-21ல் காவல்துறையில் வந்து தாக்கப்பட்டு உயிரிழந்தவன் எண்ணிக்கை 451 பேர். சற்றப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட 4 மடங்கு 5 மடங்கு அதிகம். அதுபோல் 2021-22ல் 501 பேர் என்ன செஞ்சுருக்காங்க, மரணம் அடைஞ்சிருக்காங்க கஸ்டோடியல் டெத்தில். அப்போ பாஜக தானே அங்கே உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு.
யோகி ஆதித்யநாத்னு அங்கே வந்து மோடி சர்க்காருடைய பிரதிநிதியாக ஏஜென்ட் போல் செயல்படுறாரு. அப்போ எங்கே உங்களுடைய பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் கூட இப்படி தானே இருக்கிறது. சரி, மற்ற நாடுகளில் பிஜேபி விடுங்க. இப்போ மத்திய பிரதேசம் இதே கதை தான். 163, 201 ரேட்டு ஏறிட்டு தான் போயிட்டு இருக்குது. அதுபோல் இப்போ வெஸ்ட் பெங்கால், பீகார் நிலைமையும் பார்த்தீங்கன்னா பாஜக ஆளாத மாநிலங்கள். வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி, அங்கேயும் பார்த்தீங்கன்னா 185, 257. பீகாரை எடுத்துக்கிட்டால் நிதிஷ்குமார் அவங்க கூட்டாளி, அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா 159, 237. தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது மற்ற மாநிலங்கள்லாம் அதிகமாக தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஓரளவு சட்ட ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டு கொண்டிருக்கு. இருந்தாலும் இந்த அஜித்குமார் மரணம், ஜெயராஜ் பினிக்ஸ் மரணம் வந்து இது போன்ற கஸ்டோடியல் டெத்துகள், காவல்துறையுடைய கருப்பாடுகள் இருக்கிறார்கள். சட்டத்தை கொஞ்சம் மதிக்காமல், கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் விசாரணை என்கிற பேரில் வந்து அடித்து துன்புறுத்தி படுகொலை செய்யக்கூடிய அளவுக்குள்ள ஆட்களும் இருக்கிறாங்க. தமிழ்நாடு காவல்துறைக்கு இருக்கக்கூடிய நற்பெயரை களங்கம் கற்பிக்கும் வகையில் இது போன்ற கருப்பாடுகள் ஒரு பொறுக்கித்தனமான, இந்த வார்த்தை கூட தடுத்த வார்த்தையாக இருக்கலாம், ஒரு பொறுக்கித்தனமான நடவடிக்கை எடுக்கக்கூடிய காவல்துறையிலும் உள்ளே இருக்கிறார்கள். இதை தமிழ்நாடு அரசு இது சிறப்பு கவனம் செலுத்தி அது போன்ற காவல்துறையை அவங்க வேலை செய்கிறதுக்கே லாய்க்கிலாங்க. காவல்துறையுடைய பணி செய்வதற்கே அவர்களால் லாய்க்கற்றவர் என்பதை கருத்தில் கொண்டு அவங்கள பதவியில் விட்டு தூக்கணும். அந்த காவல் பணியில் விட்டு தூக்கிடுங்க. அல்லது அவங்களுக்கு என்ன செய்யுங்க, அவங்களுக்கு இந்த போதையிலிருந்து மறுவாழ்வு மையங்கள் இருக்கும்ல, போதையிலிருந்து திருந்தியவர்களுக்கு மறுவாழ்வு அமைப்போம்ல, அதுபோல் காவல்துறையை சீர்திருத்தக்கூடிய சீர்திருத்த பள்ளிமாய் வைத்து முதல்ல அவங்களுக்கு படித்து கொடுங்க. காவல்துறையுடைய ஸ்டேட் பொசிஷனை எப்படி, அவங்க எப்படி சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், பொதுமக்கள்கிட்ட எப்படி நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவங்களுக்கு பயிற்றுவித்து அதன் பிறகு காவல் பணியில் என்ன செய்யணும் அவங்க வந்து அனுமதித்தால் இது போன்ற கஸ்டடியல் டெத்து நடக்காது. பொதுமக்கள் இவங்களே பார்த்து என்ன செய்வாங்க, பாதுகாக்கப்படுவார்கள். தமிழ்நாட்டுடைய போலீஸுக்கும் நல்ல பேர் கிடைக்கும் என்பதை இந்த பேட்டியின் வாயிலாக பதிவு செய்கிறேன். நன்றி.